மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. அப்புறம் தினேஷ், மூணாவது நாளா இன்னைக்கு என் காதுல கேட்கிற அதே விஷயம் நம்ம மோடி ராஜஸ்தான்ல பேசினதுதான். இன்னும் ஏதோ வேற 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 சர்ச்சையெல்லாம் கிளம்பிட்டு இருக்கு போல. என்ன அப்டேட்னு தெரியுமா? ஆமா, அவர் ராஜஸ்தான்ல கொளித்துட்டு போட்டு போனாரு நம்ம மோடி. என்னன்னா, இது மாதிரி முஸ்லிம்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க, முஸ்லிம்களுக்கு வந்து அவங்க இந்துக்கள் சொத்துக்களை எடுத்து முஸ்லிம்களுக்கு பிராட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப வெறுப்பு உணர்ச்சியா வெறுப்பு அரசியல் மாதிரி பேசிட்டு போனாரு. இப்போ என்னன்னா, பாஜகவோட அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தளம் வந்து ஒரு தலைப்பை வச்சு இவங்க பதிவிட்டிருக்காங்க. என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா, இது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையா இல்ல முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கையா அப்படின்ற தலைப்புல விட்டுருக்காங்க. என்ன விட்டுருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க, கல்வியில வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து இப்ஜாப் அணிவதில் அதுல முக்கியத்துவம் தருவாங்க, அதே மாதிரி சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க, எல்லா இடத்துலயும் முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதிகாரப்பூர்வமா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க நம்ம பிஜேபி. இது வந்து மல்லேஸ்புரமா ஏதோ ஒரு இடத்துல போல் ஸ்டேஷன் இருக்கு கர்நாடகால. அந்த போல் ஸ்டேஷன்ல போயிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி வந்து பாஜக அதிகாரப்பூர்வமான ஒரு சமூக வலைதளத்துல இப்படி பதிவிட்டு இருக்காங்க, இது தேர்தல் நடத்த விதி, அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து எலெக்ஷன், இது வந்து அது மாதிரி தேர்தல் நடத்தை விதி மீறல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி பண்ணிருக்காங்க. கேஸும் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது போகாம கர்நாடக தேர்தல் ஆணையம், அந்த மாநிலத்தோட தேர்தல் ஆணையம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிஜேபி மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து மோடி வந்து பேசுறதுக்கும், அதே மாதிரி கர்நாடகால வந்து இந்த அதிகாரப்பூர்வமான ஒரு வலைதளத்துல வந்து நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க, பதிவு இருக்கீங்க, இது தேர்தல் நடத்தை விதிக்கு புறம்பானது, சோ நீங்க வந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக மேல தேர்தல் ஆணையமும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா, இவங்க பாஜக வந்து என்ன பண்ணணும்னா, நேரடியா வந்து நீங்க விளக்கம் தரணும். பாஜக தலைவர் ஜேபி நட்டா இருக்காருல்ல, அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது மாதிரி நீங்க வந்து இதுக்கான தேர்தல்ல வந்து தேர்தல் விதிமுறையில இருந்து மோடி இப்படி பேசுறதுக்கும், உங்க அபிஷியல் சமூக வலைத்தள சோசியல் மீடியால நீங்க பதிவு பண்ணதுக்கும், இது வந்து நீங்க வந்து லீகலா வந்து எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அங்க ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அப்புறம் தினேஷ், இந்த பாஜகன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது 4 கோடி நயினார் நாகேந்திரன் அண்ணா, அவர் என்ன ஆனாரு? ஆமா, அவருக்கும் வந்து போலீஸ்ல வந்து ஏற்கனவே அவர் மேல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சம்மன் நேர்ல ஆஜர் ஆகணும்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இவர் அட்வொகேட்ட போயிட்டு என்ன பண்ணாரு, 10 நாள் டைம் கேளுங்க, நான் 10 நாள் கழிச்சு வந்து நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பேசினாரு. ஆனா இப்ப என்னன்னா, இந்த பணம் வந்து முழுக்க எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நயினார் அண்ணன் பேட்டி கொடுத்திருக்காரு. இதை சொல்றதுக்கு அவர் 10 நாளுக்கு டைம் கேட்கணும். இது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் தாம்பரம் போலீஸ் வந்து அவங்க அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தாலும் நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சிரும். அதனால தான் சம்மன் அனுப்புனாங்க. இவர் அட்வொகேட் வச்சு நான் 10 நாள் கழிச்சு நான் இது பண்றேன் அப்படி சொல்லிட்டு இது பண்ணாங்க. இப்ப என்னன்னா, தாம்பரம் போலீஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த 4 கோடி ரூபாய் மேட்டர் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அவங்க ரிலேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வேலை செய்யறவங்க, அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்கும் போது, இது முழுக்க வந்து நயினார் நாகேந்திரன் அவர் சொல்லிதான் எங்களுக்கு ஆர்டர் வந்தது, இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு அங்க வாங்க அப்படின்னு ஆர்டர் வந்தது. நாங்க பணத்தை எடுத்துட்டு போனோம். எங்க போராத காலம் நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல மாட்டிக்கணும், பறக்கும் படைக்கிட்ட மாட்டிக்கணும். நாங்க ஒன்னும் அப்ரூவல் ஆயிட்டோம். எங்களுக்கு வந்து இதை வந்து மறைக்கவோ பொய் சொல்லவோ எங்களுக்கு எதுவுமே இல்ல. இந்த 4 கோடி ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம், எங்களுக்கு ஆர்டர் அங்க இருந்து 4 கோடி ரூபாய், சென்னையில இருந்து 4 கோடி ரூபாய் எடுத்துட்டு வாங்க, திருநெல்வேலிக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நயினார் சொந்தக்காரன் ஜெயச்சந்திரனோ ஏதோ முருகன் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எடுத்துட்டு வந்தோம், நாங்க மாட்டிக்கிட்டோம், நாங்க இப்ப வந்து தப்பிக்க முடியாது, ஆனா நாங்க வந்து உண்மையை சொல்லிடுறோம், இவர் அவரோட பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது ரெண்டாவதா திருப்பி சம்மன் அனுப்பிப்பாங்க. திருப்பி சம்மன் அனுப்புறதுக்கு அப்படியே லெட்டர் அனுப்புனா, போஸ்ட் மூலியமா அனுப்புனா கூட எதனா ஒரு ரீசன் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க போய் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த சம்மன் அவரை பார்த்து கையிலேயே கொடுத்துட்டு வந்துருங்க, ஏன்னா போஸ்ட் மூலியமா இருந்துச்சுன்னா எதனா ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதனால நேரடியா போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ என்னன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட நயினார் நாகேந்திரன் சொந்தக்காரு,
அப்புறம் அவங்க ஹோட்டல்ல வேலை செஞ்ச உறவினர், அவங்க வேலைக்காரு, அதுவும் இல்லாம அவருடைய பிஏ, அபிஷியல் பர்சனல் பிஏ, அவரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும், நீங்க கம்பல்சரி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நயினார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து முழுக்க முழுக்க என்ன வந்து கார்னர் பண்ற விஷயம், என்ன வந்து கார்னர், இதுக்கு இந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பணத்துக்கு சம்பந்தமே இல்லை, இதை நான் கார்னர் பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னவரு ஏன் 10 நாள் அவகாசம் கேட்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் எல்லாருக்குமே வருது. இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க 2 பேரைய வந்து போலீஸ் கேட்டா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம அண்ணாமலை அண்ணன் தான் சொல்லியிருப்பாரோ, மேபி இருக்கலாம். எது இருந்தாலும் இவர் நேர்ல போய் ஆஜராகும் போது போலீஸுக்கு போடுற கிடுக்குப்பிடி கேள்வியில தான் நம்மளுக்கு எது இருந்தாலும் தெரிய வரும். ஆமா. அப்புறம் தினேஷ், இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்து 40 தொகுதிகளுக்கும் நம்ம ஸ்டாலின் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பயங்கரமா அனல் பறக்கிற ஒரு சூடு பறக்கிற ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணாரு. இப்ப அதே மாதிரி இப்ப அங்க இருந்தெல்லாம் இங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்கல்ல நமக்கு, சோ அதே மாதிரி இவரும் அங்க இருக்கிறவங்களுக்காக இவர் போயிட்டு அங்க சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் எல்லாம் பண்ண போறாராமே, அதை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா? அது அந்த நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டம், அதாவது 7 கட்டமும் வந்து நம்மளுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்குது. இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கட்டம் முடிஞ்சு, நம்ம ஸ்டேட் தவிர்த்து இன்னும் 2-3 ஸ்டேட் வச்சு ஃபர்ஸ்ட் கட்டம் முடிஞ்சு. இன்னைக்கு வந்து 2வது கட்டம், அது கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அது ஒரு சில மாநிலங்களை தொகுதியில் வச்சு இன்னைக்கு 2வது கட்ட எலெக்ஷனும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருன்னா, நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லா அனல் பறக்க பிரச்சாரம் பண்ணாரு. பயங்கரமா ஒரு பிரச்சாரம். அதாவது என்ன, 20 பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்காரு. 20 பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு 39 தொகுதியிலையும் போயிட்டு காலையில ஆனா அவர் போயிட்டு வீதியில இறங்கி காய்கறி கடை, டீ கடை, அதுக்கப்புறம் ஃபுட்பால், அதுமாதிரி வீதியில இறங்கி அவர் வாக்கு சேகரிச்சாரு. ஈவினிங் ஆனா என்ன பண்றாருன்னா, பொதுக்கூட்டங்கள் 20 பொதுக்கூட்டங்களை வச்சு பயங்கர பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கான நிறைய ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஏன்னா அவரு பண்ண பிரச்சாரம் அது மாதிரி. அவருக்கு உறுதுணையா பேக் போனா வந்து உதயநிதி ஸ்டாலின், அவரும் வந்து பயங்கரமா சூறாவளி பிரச்சாரம் பண்ணாரு. அவரு பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காருன்னா, நார்த் சைடும் போயிட்டு இந்தியா கூட்டணி ஆதரிச்சு ஃபுல்லா நான் வந்து சப்போர்ட் பண்ணி நான் பிரச்சாரம் மேற்கொள்ள போறேன், அதுக்கு டைம் ஷெட்யூல் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்காருன்ற ஒரு தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. என்னன்னா, இப்ப ஃபுல்லா அவர் ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா டெல்லி. மத்த இப்ப 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சு, 3வது கட்டம், 4வது கட்டம், 5, 6, 7 இருக்கு. இந்த 7 கட்டங்களுக்கும் அவர் வந்து நார்த் சைடு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி எந்தெந்த தொகுதியில போயிட்டு எப்படி எப்படி எல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம், எந்தெந்த பிரச்சனையை வச்சு நம்ம மேற்கொள்ளலாம். ஏன்னா பாஜக பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச சாதனையோ அவங்க செஞ்ச நல்லதையோ வச்சு அவங்க இது வரைக்கும் ஓட்டு கேட்டதே இல்லை. பிரச்சனை இப்ப 2 கட்ட தேர்தல் நடந்துடுச்சு. 2 கட்ட தேர்தலில் அவங்க வந்து அவங்க செஞ்ச சாதனையோ மக்களுக்கு செஞ்ச சேவையோ அவங்கள வச்சு வந்து ஓட்டு கேட்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகளை தாக்கியும் மத கலவரத்தை உண்டு பண்ணியும் மதத்தை வச்சுதான் அவங்க பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. இன்னைய வரைக்கும் நியூஸ் அது வரைக்கும் தான் வருது. ஆனா ஸ்டாலின் வந்து என்ன பண்றாருன்னா, எதிர்கட்சியை வச்சு எந்த பிரச்சனை வச்சு பேசலாம், மக்களுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணாங்க, 10 வருஷமா ஆட்சியில இருந்தாங்க, ஆனா இது வரைக்கும் மக்களுக்கு செஞ்சது என்ன, அது மாதிரி பட்டியலிட்டு ஒவ்வொன்னா ஃபுல்லா நார்த் சைடு ஃபுல்லா ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டு இந்தியா கூட்டணி ஆதரிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஷெட்யூலே கேட்டிருக்காராம். அவரு மெயின் போக்கஸ் வந்து டெல்லியை வச்சுதான், மெயின் போக்கஸா வந்து டெல்லியை மையமா வச்சு அதுல டெல்லியில வந்து எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறதுக்கும் ஸ்டாலின் ஐயா வந்து தயாரா இருக்கிறாரு. பொறுத்து இருந்தா பார்க்கணும், தமிழ்நாட்டுக்கு அவர் எவ்வளவு பேக் போனா இருந்தாரோ அது மாதிரி இந்தியா கூட்டணிக்கு அவர் வந்து ஃபுல் பேக் போனா இருந்து இந்தியா கூட்டணியை மேல எடுத்துன்னு வருவாரா வரமாட்டாரான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். எப்படியோ தினேஷ், அவர் வந்து தமிழ்நாட்டுல எப்படி நல்ல பெயர் எடுத்து ஒரு நல்ல தலைவரா இருக்கிறாரோ அதே மாதிரி நமக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல தலைவரை கொடுத்துட்டாங்களே போதும். ஆமா, நல்ல தலைவர் கொடுத்துட்டாருன்னா போதும்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, மு.க. ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிருக்காரு, சர்வே ஒரு இப்ப எப்படின்னா உளவுத்துறை சர்வே பண்ணணும், இவங்க கட்சியை சர்வே பண்ணணும், அப்புறம் ஒரு சில அமைப்புகள்லாம் சர்வே பண்ணணும். இது மாதிரி 3 வந்து சர்வே பண்ணி கொடுத்துருக்காங்க. பெண் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு சர்வே நடத்திருக்கு, உளவுத்துறை சர்வே பண்ணிருக்கு, அது போக மாவட்ட நிர்வாகம், இது வந்து ஒவ்வொரு சில இந்த 3 சர்வே வந்து முதல்வரை சந்திச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா 40 தொகுதியிலும் வந்து திமுக கூட்டணி தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பூஸ்பங் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இதனால நம்ம முதல்வர் என்ன பண்ணிருக்காரு, செம்ம குஷியா இருக்காரு. ஏன்னா சர்வே கொடுக்கிறது வந்து இயல்பு தான், எல்லாரும் ஒவ்வொரு அந்தந்த கட்சி சார்ந்தவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா கொடுப்பாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க வந்து பொது இதுதான். இப்போ உளவுத்துறை கொடுக்குதுன்னா அது சும்மா கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் இது. உளவுத்துறை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. 40 தொகுதியில வந்து திமுக கூட்டணியும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதனால மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் நம்ம முதல்வரும் செம்ம ஜாலியா குஷியா இருக்காங்கன்ற விஷயமும் நம்மளுக்கு வந்திருக்கு. அதை கேட்கும்போது நமக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, சோ ஒரு நல்ல ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிட்டா
நம்ம நாடு இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல வந்து முன்னேறி கண்டிப்பா அதை எதிர்பார்த்து நம்ம ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். அதை எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கோமே. ஆமா, ஓகே தினேஷ், அதெல்லாம் சரிதான். அது நம்மளுக்கே தெரியும் எப்படியே 40 தொகுதியில வந்து திமுக தான் வரும் அப்படிங்கிறது. இந்த அதிமுக நிலைமை என்னாச்சு? நம்ம எடப்பாடியின் நிலைமை என்னாச்சு? ஆமாங்க, ஒரு ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி வந்து பயங்கர அப்செட்ல இருக்காராம். என்னன்னா இப்போ இவங்க வந்து திமுக வந்து இந்தியா கூட்டணி அமைச்சு நிறைய கூட்டணியில வந்து நிக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே கூட வந்து தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ கட்சின்னு சொல்லிட்டு தேமுதிக 5, எஸ்டிபிஐ புதிய தமிழகம் 1, இவங்க 32, பாண்டிச்சேரி சேர்த்தா 33 தொகுதியில இவங்க நிக்கிறாங்க. இவங்க 33 தொகுதியில நின்ன பூத் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, பூத் செலவுக்குன்னு காசு பிரிப்பாங்க. அந்த காசு வந்து சரியா போய் சேரல, யாருக்கும் சரியா போய் இது பண்ணல, அது யாரும் சரியா இறங்கி ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு 15 மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு வேட்பாளர்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும், பூத்துல உட்கார்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லா செலவும் இருக்கும், அதனால நீங்க அந்த காசுலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்சி மூலியமா ஒரு நிதி கொடுத்துருக்கு. அது வந்து சரியா போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. தலைமை கழகத்துக்கு வந்து நீங்க கொடுத்த அமௌண்ட் வந்து பூத்ல உட்காந்து எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே இல்ல, அது மாவட்ட செயலாளர்கள் அவங்கவுங்க அப்படி இப்படி எடுத்துட்டாங்க, எங்களுக்கு சரியா வரல அப்படின்னு சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுவோம். 15 மாவட்டங்கள் கூப்பிட்டு செல்ல பயங்கர லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. ஏன் இது மாதிரி பண்றீங்க, நீங்க இறங்கி ஏன் வேலை செய்யல அப்படின்னு சொல்லும் போது இரண்டாம் கட்ட தலைவர்களா என்ன சொல்றாங்க, நீங்க வந்து புதுசா யாருன்னா கட்சியில ஜாயின் பண்ணா அவங்களுக்கு பொறுப்பு தீக்கு தரீங்க, புதுசா யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களை தீக்கு வேட்பாளர், ஆமா சீனியாரிட்டிக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, இது வந்து நீ புதுசா வந்தவங்களுக்கு முன்னுரிமை தரீங்க, அவங்களை வேட்பாளரா அறிவிக்கிறீங்க, அவங்களுக்கு கட்சியில வந்து பொறுப்பு தரீங்க அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பண்ணிருக்காரு, புதுசா வரவங்களுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் தரணும், முன்னுரிமை தரணும். ஏன்னா எது வரைக்கும் கட்சி வந்து பழைய ஆட்களவே வச்சு நம்ம நிப்பாட்டுறது, பழைய வேட்பாளர்களை நிப்பாட்டுறது, பழைய பொறுப்பாளர்களா பொறுத்து, புதுசா வரவங்களுக்கு நம்ம கொடுத்த ஆதரவு கொடுத்தாதான் அவங்க இன்னும் அதிகமா வேலை செஞ்சு கட்சியை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணாரு. இல்லங்க நீங்க அது மாதிரி எல்லாம் பண்ணது தப்புங்க, எங்களுக்கு வந்து இது ஃபுல்லா டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கும். அப்ப சீனியாரிட்டில அவங்க முன்னாடி இருந்தவங்க சொல்றாங்க, நாங்க ஃபுல்லா டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கோம், எங்களுக்கு வேண்டாங்க, நாங்க இறங்கி வேலை செய்யணும். சரி இல்ல நீங்க இது மாதிரியே பண்ணிருந்தீங்கன்னா நான் வந்து களை புடுங்குற அளவுக்கு வந்துருவேன், எப்படியோ களை புடுங்கி நான் வந்து என்ன பண்ணுவேன், தேவையில்லாதவங்களா தூக்கி வெளியே போட்டு புதுசா வரவங்களை நான் இது பண்ணுவேன் சொல்லிட்டு பயங்கரமா லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருக்காரு. இது போக ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏடிஎம்கேல ஒரு மாபெரும் மாற்றுதல், அதாவது எலெக்ஷன்ல ஒரு மாற்றுதல் வருதோ இல்லையோ ஏடிஎம்கே கட்சிக்குள்ள ஒரு மாற்றுதல் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. என்னன்னா இது நீங்க சரியா வேலை செய்யறதுல பலவிதமா மாறி கிடக்கு. ஆமா பலவிதமா மாறி பிரிஞ்சு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இவர் எடப்பாடி தலைமை கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லா இதுவா இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காரு, பயங்கரமா லெஃப்ட் ரைட் கோபப்பட்டு பேசிருக்காரு, ஆவேசமா பேசிருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும், புதியவர்கள் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கி விட்டு அந்த கூட்டத்தை வந்து ஒரே கலபரமா ஆக்கி இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. இவர் கொள்ளையடிச்சு அந்த பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா இவனுங்களும் கொள்ளையடிச்சு, ஆமா பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்ற மாதிரி தானே. நீ யாருக்கிட்ட இருந்து கொள்ளடிச்சோ உங்ககிட்ட இருந்து கொள்ளடிக்கிறது ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதனால இப்ப அப்படி நடந்திருக்கு. அதனால வந்து பயங்கர அப்செட்ல இருக்கிற ஒரு பேச்சு வருது. ஏன்னா இதனால வந்து வெற்றி வாய்ப்பை இழந்துட முடியும், பிடிச்ச இடத்த பிடிக்கணும்ன்றதுக்காக இவரு ரொம்ப மும்முரமா இறங்கி வேலை செஞ்சாரு. இப்ப இவங்க கட்சிக்காரங்களை கூட இருக்கிறவங்களே இது மாதிரி கொலாபரேட் பண்ணும்போது பிடிச்ச இடத்த கூட நம்ம விட்ட இடத்த கூட நம்ம பிடிக்க முடியாது போல இருக்கு அப்படின்ற ஒரு சோகமாவே இருக்கிறாருன்னு பாத்துங்களேன். இத பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் வருது. நம்ம பிஜேபில கூட மதுரையில ஏதோ போஸ்டர்லாம் ஒட்டி அசிங்கப்படுத்தினாங்களா, அது என்னாச்சு? இதுவும் அதே கதை தான், சேம் கதை தான். என்னன்னா இவங்க வந்து பிஜேபில வந்து பூத் ஏஜென்ட்களுக்கு அது செலவு பண்றதுக்கு 40 லட்சம் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட தலைவர், அந்த தொகுதி பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அந்த தொகுதி பொறுப்பாளர், அப்புறம் உறுப்பினர், இவங்களே பிரிச்சுக்கிட்டு கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கோ உறுப்பினர்களுக்கோ இவங்க காசு தரலையா. அதனால என்ன பண்ணிருக்காங்க, கோவம் வந்து போஸ்டர் ஒட்டிருக்காங்க பிஜேபி காரங்களே, அவங்களே அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கோமே, அவங்களுக்கு வெளியில யாரோ எதிரிங்க, உள்ளவேதான் ஊழல் 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 சொல்லிட்டு மத்தவங்களை இவங்க கை காட்டவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே ஊழல் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியும். இதை யாரை பத்தி பேசல. இதே சம்பவம் தென்சென்னையில நடந்திருக்கு. தென்சென்னையில இதே மாதிரி ஒருத்தர் தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஏதோ அவருக்கு இது மாதிரி கொடுத்திருக்காங்க, அவரு பணம் கொடுக்காம அவரே எடுத்தனால கொலை மிரட்டல் எடுத்திருக்காங்க. இது மாதிரி வந்து காசு நீயே எடுத்துட்டு இருக்கியா, நீ எப்படி இது பண்ற அப்படின்னு கொலை மிரட்டல். அவரு பயந்து போய் என்ன பண்ணிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய்
கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் 8 பேரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சோ பாஜகனாலே ஊழல் அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது. கட்சிக்குள்ளேயே அவங்க கொடுத்த 40 லட்சத்தையும் அவங்க எப்படி பங்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க. இறங்கி கிரவுண்ட்ல இறங்கி வேலை செஞ்சாங்க. கொடியத்துக்கு வெயில் பார்க்காம அந்த இதுல கூட அவங்களுக்கு கூட காசு தராம மேல் மட்டத்திலேயே இவங்க பிரிச்சுட்டாங்க. கீழ் மட்டத்துல இருக்கிறவங்கள விட்டுட்டாங்க. கட்சிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஊழல் நடக்குது. கட்சிக்குள்ளேயே இவ்வளவு ஊழல் நடக்குதுன்னா அப்போ ஆட்சியில இவங்க ஊழல் எப்படி இருந்திருக்கும்? அதை வந்து ஜனங்க வந்து நீங்க வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கேலி கிண்டலா இருந்ததுன்னா கோயம்புத்தூர்ல நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா எல்லாரும் வந்து எனக்கு ஓட்டு உரிமை இல்ல, என் பேர் நீக்கப்பட்டுச்சு, நான் ஓட்டு போடல பிரச்சனை வந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்னா அவங்க ஓட்டு போட்ட மை இருக்குல்ல, கையில ஓட்டு போட்ட மை இருக்கு. ஆனா அவங்க பிடிச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டது, எங்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு நான் ஓட்டு போடல, என் ஓட்டு பயங்கரமா ஒரு கேலி கிண்டலா இருக்குது. நேத்து சமூக வலைத்தளையில வந்து இந்த மேட்டர் தான் பயங்கரமா போச்சு. பிஜேபினாலே ஒண்ணு ஊழல். இவங்க எல்லாம் என்ன கட்சி பேர் வச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா? கேனத்தனமா இல்ல? ஆமா, அதுதான் சொல்றேன். பாஜகனால ஒரு பக்கம் ஊழல்னாலும் இன்னொரு பக்கம் காமெடி. ஏன்னா இவங்களே தங்க வீட்டுக்கு குண்டு வச்சுப்பாங்க. எனக்கு வெடிகுண்டு வச்சுட்டாங்க, வெடிகுண்டு மிரட்டல் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களே தங்க காரை வந்து இடிச்சுப்பாங்க. புஷ்பகா இடிச்சுக்கிட்டாங்கல்ல, இவங்களே தங்க காரை போயிட்டு இடிச்சுப்பாங்க. என் காரை வந்து இடிக்கிறதுக்கு எனக்கு கொலை செய்யறதுக்கு தயார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளே காசை இது பண்ணிப்பாங்க, பிரிச்சுப்பாங்க, ஊழல் பண்ணிப்பாங்க. இவங்களுக்குள்ளே போஸ்டர் வெட்டிப்பாங்க, இது மாதிரி எங்களுக்கு காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களே ஓட்டு போட்டாங்க, எங்களுக்கு ஓட்டு பறிக்கப்பட்டது, எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமா பண்ணுவாங்க. பிஜேபினாலே ஒரு பக்கம் ஊழல்னா ஒரு பக்கம் காமெடி. கையில சிம்பிள் இருக்கு. அந்த மையை போட்டு அந்த ஓட்டு போட்ட மை இருக்குல்ல, அந்த மையை அதுதான் ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்களே, அவ்வளவு ஜூம் பண்ணி ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்க. அது பயங்கரமான ஒரு கேலி கிண்டலா போச்சு. பிஜேபினாலே இதுதான், இவங்க தான் இது உண்மை முகமே. இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், விமர்சனம் இருந்தாதான் அது பிஜேபி. சரி தினேஷ், நம்ம இதை பத்தி பேசணும்னா இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு ஏதாவது புதுசா நியூஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆமா, இதே போல புது நியூஸோட புது தகவலோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.